ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள், சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். செம்மையாக நல்லா பிளாக்காக பிடிச்சி போயிருக்கு பாருங்கள். நல்ல கலராக நல்ல கரு கருன்னு கருத்து போய் கிடக்கு. சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. நான் எதில் பண்ணியிருக்கேன்னா தேங்காய் மூடியில் தான் பண்ணியிருக்கேன். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் இதை விடாமல் முழுசாக பாருங்கள், கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் சின்ன சின்னதாக அதை கீறி அதில் நான் போட்டுக்கிறேன். நல்லா 2 பூ மாதிரி வர அளவுக்கு இதை அரைச்சிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் அருவாமனையில் கூட துருவிக்கலாம், இல்லைன்னா மிக்சிலையும் திருவிக்கலாம். இந்த மாதிரி திருவி வச்சுருக்கேன். அது ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது அடுப்பில் பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருகின தேங்காயை அதில் போட்டு நல்லா வறுக்க போகிறேன். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதில் இன்னும் ஒரு பொருள் வேறு நான் சேர்ப்பேன். இந்த ஸ்பூன்னால், பெரிய ஸ்பூன்னால் 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் நான் போட போகிறேன். இந்த அளவுக்கு நமக்கு தேங்காய் பொன்னிறமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் கருஞ்சீரகத்தை போடணும். அந்த ஸ்பூன்னால் 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். நல்லா வறுத்து எடுக்கணும். நம்ம வறுக்க தான் தேங்காயில் உள்ள ஆயில் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், கை நிற்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரியாக ஆகிடும். நம்ம அதை வறுத்துட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், அதோட தேங்காயோட வெள்ளை தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு மறுநாள் இதை போட்டுட்டு நல்லா இது பண்ணிங்கன்னா தலைக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. நல்ல முடியும் வளரும், நல்லா பிளாக்கு கொடுக்கும். நீங்கள் வாரத்தில் 1 முறை, மாதத்துக்கு 2 முறை அது மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தேங்காய் அந்த வெள்ளை தெரியாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை நல்லா வறுக்கணும். பாருங்கள், ஆயிலோடு இருக்குது. ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை நிறையா இருக்குது. தேங்காய் போட்டு வறுத்து எடுக்கிறதுனால ரொம்ப ஆயில், தேங்காயோட அதோட ஆயில் அதிகமாக வெளிப்படுத்துது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பிளாக் ஆகிடுச்சு. நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற தேங்காயெல்லாம் அது வேணாது, தூக்கி போட்டுடலாம். இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு, நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஆயில் தான் இருக்குது. தேங்காயோட ஆயில் அதிகமாக இருக்குது. நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஏன்னா இது நம்ம சல்லடை மாதிரி சலிக்க முடியாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அது பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதோட ஆயில் இதெல்லாம் போய் ஒட்டிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள். அது கீழே கொட்டாத அளவுக்கு பாருங்கள்
கீழே கொட்டல பாருங்கள். அந்த அளவுக்கு ஆயில் இருக்குது அதில். தேங்காவோட ஆயில் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். நான் தேவையானதுக்கு நான் ஒரு பவுலில் அதை நான் எடுத்திருக்கேன். இதை நான் அப்புறமா யூஸ் பண்ணிப்பேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து பாதாம் எண்ணெய் இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட பாதாம் எண்ணெய் இல்லை. அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் தான் வச்சுருக்கேன். நான் தேங்காய் எண்ணெய் தான் வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். என்கிட்ட பாதாம் எண்ணெய் கிடையாது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றலாம். நல்லா பெஸ்ட்டானது வந்து பாதாம் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லைங்கிறனால தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா கட்டியில் அந்தோட இது இல்லாமல் நல்லா கிண்டி எடுத்து எப்படி இருக்குது பாருங்களேன், நல்லா பிடிச்சிக்கும். நல்லா ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு மறுநாள் இது மாதிரி பண்ணினீங்கன்னா ரொம்ப அப்படியே நல்லா முடிக்கும், ரொம்ப வலுவாக இருக்கும். நல்லா முடியும், நல்லா வளரும், நல்லா பிளாக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு கையில் ஒட்டும் பாருங்கள், எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா பிளாக்கு கொடுத்துருக்கு.